நான் என்னோட ஆங்கிள் வந்து வேறையா இருக்கு. அத வந்து கமருதீன் புரிஞ்சிட்டான்னா, அவனும் ஃபேக் கேம் விளையாடுவான். அது ரியாலிட்டிக்கு ஒத்தே வராது. ஒண்ணுமே தெரியாம அவன் முழிச்சுக்கிட்டு போற கேம் தான் இங்க ரொம்ப நல்லா இருக்கு. அது ஏன் அது பேசி புரிஞ்சுக்கிட்டு அத பாயிண்ட்டா பேசுனீங்கன்னா பேச்சு போட்டியா அது? இல்லையே! அவங்களுடைய ரியல் கேரக்டர் வேற மாதிரி வேற வேற கோணத்துல அத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதானே ரசிக்கிறோம். அவன் உண்மையில அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆட ஆரம்பிச்சான்னா, டெஃபினெட்லி ஹி யூஸ்ட் டு கோ ஹி வில் பிளே த ஃபேக் கேம் ஒன்லி. அது ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? எக்ஸாக்ட்லி நம்மால பிரச்சனையே அதானே. இல்ல அவன் கேக்குற கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்ல மாட்டான்ற ஒரு விமர்சனம் இருக்கு. நான் அதை ஏன் அதுக்கு முரண்படுறேன் அப்படின்னா, அதுக்கு டைரக்டா பதில் சொல்லல, அவன் சொல்ல வர்றது சொல்லிடுறான். அது எப்படி இருந்தாலும் இதை கேட்க மாட்டாரு, நம்ம இதை சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சார் ஓகே புரியல அப்படின்ற ஒரு இது இருக்கு. கரெக்டா புரியாத மாதிரி பேசுறாரு அப்படின்ற வருது அப்படின்னா, அந்த பேர் வருதுன்னா வந்துக்கிறட்டும். ஆனா நம்ம பேசுறத பேசிடுவோம் அப்படின்ற மாதிரிதான் கமருதீன் அங்க ரியாக்ட் பண்ற மாதிரிதான் இருக்கு. தெரியாம ஒரு விஷயத்த மேபி அந்த வார்த்தை கோர்வை வேணா கமருதீனுக்கு கரெக்டா கனெக்ட் பண்ண வருதான்ற கேள்வி இருக்குன்னா எனக்குமே அது இருக்கு. ஆனா புரியாம பேசுறாருன்ற விமர்சனத்தை வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆர்டிகுலேஷன் தான். அந்த ஆர்டிகுலேஷன் மட்டும், அந்த வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் சரியா கோர்வையா பேசி ஒரே ஷாட்ல அடிச்சார் அப்படின்னா he might be a strong person. Thank you. ரோஷினி சொல்லுங்க. கரெக்ட். அவரு பார்வதி பேசுனது புரியல, பார்வதி கிட்ட அதாவது நம்ம பாக்குற எடிட்டை வச்சு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சோம்னா அது கிடையாது. அவரை அந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை அவர் 2 தடவை வெவ்வேறு விதமா அதை வச்சாரு. அங்க உட்காந்து பார்த்த எனக்கே இவர் ஏன் பார்வதியோட கமருதீனை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தாட் தான் முதல்லயே போச்சு. முதல்ல ஹோஸ்ட் நீங்க என்ன டெலிவர் பண்ண வரீங்களோ அதை முதல்ல நீங்க தெளிவா டெலிவர் பண்ணுங்க. அந்த வீட்டுல எல்லாமே அதாவது தெளிவா இருக்கிற கனி அப்படின்னு ஒரு கேமரா சொல்ற கனியே இன்னைக்கு சுத்ததான் விட்டாங்க விஜய் சேதுபதியே. கனிக்கே புரியல. லிட்டரலா விஜய் சேதுபதி வந்து கனி நான் அதை கேட்கல, ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க உங்க மைண்டுக்குள்ள ஒண்ணு யோசிச்சிருப்பீங்கல்ல கனி, அதை சொல்லுங்க. நீங்க விளையாடினதையோ நாங்க பார்த்ததையோ சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கனி இப்போ மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல கனி ரொம்ப தெளிவான கேமர் பிளேயர் தானே. அப்போ கனிக்கே அதை சொல்லும்போது இப்போ மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல கமருதீனுக்கு விவரம் பத்தல, கமருதீன் என்ன சொல்றது அது தெரில இது தெரிலன்னு சொல்ற கமருதீன் கிட்ட ஒரு விஷயத்த 2-3 விதமா வைக்கும்போது அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறது சரிதானே. ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன்னா, எண்ட் ஆஃப் த டே கமருதீன் வந்து ஆஷிக் சொன்னதுதான், அவனுக்கு என்ன தேவையோ அவன் அதை கிளியரா வைக்கிறான். நீ சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் நீ போட்டுக்க, எனக்கு இதுதான் பதில் இருக்கு, என்னோட பதில் இதுதான், இந்த பதில தான் நான் சொல்வேன். ஏன்னா அவன் ஸ்ட்ரைட் ஆன் ஃபேஸ். இன்னைக்கு வினோதே விஜேஎஸ் எவ்வளோ பயாஸ்ட் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு லிட்ரலா பார்க்கும்போது இருந்துச்சு. எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வினோத் கிட்ட, யார் இந்த வீட்டுல தைரியமான ஆளு சம்திங். கமருதீன் சொல்லிட்டான் அடிச்சு. அதாவது ஹி வாஸ் ஆன் பாயிண்ட். கமருதீன் மூஞ்சிக்கு நேரா ஏன் கமருதீன்னு கேட்டாரு. மூஞ்சிக்கு நேரா அவனுக்கு தோன்றத அதை எப்படி இருக்கோ அதை அப்படியே டெலிவர் பண்றாரு. அதை தாண்டி எதுவுமே இல்லை. அவர் பியூரா இருக்காரு, அவர் கரெக்டா சொல்றாரு, கரெக்டா பேசுறாரு அவருக்கு தோன்றத அப்படின்னு he said it. பட் விஜய் சேதுபதி said, உட்காருங்க நான் உங்ககிட்ட திருப்பா வரேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்ப வினோத் கிட்ட வந்தாரு கடைசியா. இல்ல ரோஷினி, இல்ல எனக்கு அதுலயே முரண் இல்ல நீங்க பேசுறது ஒரு முரண் கருத்து இருக்கு. ஷோ போயிட்டு வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்றாங்க. யாரு? ரோஷினி. நானும் தான் குரு போனேன். I'm sorry எனக்கு தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. ஆஷிக் ப்ரோ சாரி நான் லாஃபர் பேசுறேன் நினைச்சேன். சாரி ஆஷிக் ப்ரோ, நீங்க மத்தியானமே தெரியும் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னு. நான் இப்ப லாஃபர் ப்ரோ ஸ்பீக்கர் ஆளுன்னு அவர் நினைச்சிட்டேன். இப்பதான் கீழே நோட் பண்ணீங்க இருக்கீங்கன்னு. சாரி வந்த உடனே லாஃபரி உங்களே இல்ல எனக்கு முரண் என்னன்னா, சுத்த விடுறாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க பேசுறத இப்போ கனி ஒண்ணு சுத்த விடுறாங்க அப்படின்னா,
கடைசியா முடிக்கும் போது கனி நீங்க சுத்த வர்றீங்கன்னு சொல்றாரு. இப்ப அடுத்த கண்டஸ்டன்ட் அதை ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு காலையில 6 மணின்னு ஆரம்பிக்கும் போது அவங்க சுத்த வர்றாங்கன்னு தெரியும்ல, ஃபுல்லா பேச விட்டுட்டு ஏன் சுத்த வர்றீங்கன்னு சொல்றாருன்றதுதான் எனக்கு தெரியவே இல்லை சார். அவங்க ஆரம்பத்திலேயே சுத்த வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது, ஒரு 1/2 hour ஓட்டணுன்றதுக்காண்டி அவங்களை ஃபுல்லா பேச விட்டுட்டு சுத்த வர்றான்னு ஏன் சொல்றீங்க? ரெண்டாவது, நான் ஏன் வந்துட்டு சொல்ல வர்றத கமருதீன் சொல்லிடுறான்னு ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கும் துஷாருக்கும் என்ன பிரச்சனைன்னு வந்தா கூட திவாகர் மேட்டரை கமருதீன் சொல்லி விட்டுறான். சார் திவாகர் அப்படின்னு, அடே நான் அதை கேட்கவே இல்லையடா அப்படின்னாலும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு பிரச்சனையே அதானே ப்ரோ, ஆர்டிகுலேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு தானே பிரச்சனையே. குரு அதை சொல்லிடுறான். ஆனா அந்த வார்த்தை கோர்வையில பிழை வந்து இருக்குன்னா இருக்கதான் செய்யுது. அது 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 என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் போகும்போது ரொம்ப ரசிக்கப்படாம போயிடும் குரு. இப்ப நம்ம நீங்க என்னதான் நம்ம இந்த வீக் பரவாயில்ல, வீக்ல டெவலப் ஆயிடுவாரு நான் ஃபீல் பண்றேன். ரோஸ் பேசலாம். சரி குரு, ஆண்ட்ரிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே எல்லார்கிட்டயும் பறிக்கப்படுது. சொல்லுங்க குரு. இப்போ ஆஷிக் பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் சிரிச்சீங்க? இந்த மாதிரி சிரிக்கிற வேலை எல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்க. ஐயோ அப்படின்னு இல்ல 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 ஒரு நார்மல் கான்வர்சேஷன்ல இப்படி நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? புரியுது ப்ரோ, என்னாச்சு? அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு இல்ல எனக்கு சீன்ல, அத சொன்னா நான். ஓகே நான் ஏதோ நீங்க தான் பிரச்சனை அதுக்கு ஆசிக்கு தானே லாபியர் இருக்கான். இல்ல இல்ல இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஆஷிக் ஏன் நீ வேற, இப்போ பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த சீனை நான் ரிலேட் பண்ணேன். இந்த மாதிரிதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன், அவ்வளவுதான், வேற எதுவும். எனிவே வாய்ப்பு கொடுத்ததுக்கு குரு, அப்துல், லாஃபீர் எல்லாத்துக்கும் நன்றி. வந்தல்ல மேல ஏத்துனீங்கல்ல, அதுக்கு நன்றி. ஹேவ் ஃபன், லெட்ஸ் என்ஜாய் தி ஷோ. ஓகே गाइस, டேக் கேர். நிறைய அப்டேட்ஸ் உங்ககிட்ட கேட்பேன், நிறைய லிங்க்ஸ் கேட்பேன், நீங்க தான் சொல்லணும். என்னது நீங்க ஞாபகம் இருக்கா ஒரு ஸ்பேஸ் சொன்னீங்க, ஐயோ குரு டார்ச்சர் தாங்க முடியாதுன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரிதான் நிறைய லீக்ஸ் உங்ககிட்ட கேட்பேன். நீங்க ரெடியா இருந்துக்கோங்க, எனக்கு சொல்லுங்க, அவ்வளவுதான். எனக்கு எல்லாம் எதுவும் தெரியாதுங்க, நான் ஓபனாவே சொல்றேன். இன்னைக்கு ரவீந்திர சார் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? எனக்கு நான் எவிக்டான எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் இமாத் ப்ரோக்கு தான் தெரியும் சொன்னார்ல. குரு அப்படிலாம் இல்ல குரு, அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போட்டுருவாங்க, நான் வந்து காப்பி அடிச்சுதான் போடுறேன், சரியா? அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான் இங்கே. சரி, அது போடுற ஆளு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் இமாத் ப்ரோ, அதனால கேக்குறேன் உங்ககிட்ட. ஏன்னா அப்படி சொன்னா நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ ஹேவ் ஃபன் கைஸ், என்ஜாய். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சாரி ரோஸ், டிஸ்டர்ப் பண்ண மன்னிச்சுக்கோங்க, பேசுங்க. இல்ல சாரி கைஸ், நான் வெளில போறேன். நான் இனிமே நீங்க ஸ்பேஸ் போட்டா நான் வர மாட்டேன். when you can instruct someone and say அந்த பைரசி கிரியேட்டரையே நீங்க வச்சு பேசிக்கலாம், அப்டேட் கேட்டுக்கலாம். no more I'm gonna come to your space. thank you. and ஆஷிக் நீங்க வரலாம், co-host வேணும்னா. என்னாச்சு இருங்க ரோஷினி இருங்க ஒரு நிமிஷம். என்ன ஸ்டாப் பண்ணி பேச வைக்கிற அளவுக்கு அவர் இம்பார்ட்டன்ட்னா அவரே கூப்பிட்டு உட்கார வச்சு. ஐயோ அப்படி இல்ல, அவர் நடுவால பேசிட்டாருன்றதுக்காக பேச வச்சேன். அந்த அவர் சொன்னது ஏதோ ஒரு விதத்துல உண்மை. ஏய் யார் மீட் போட்டது? நான் போடல, யாரு? மாத்தி பேசிட்டு இருந்தா யாருக்கும் ஒண்ணும் புரியாது. ரோஷினி கேக்குதா? ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ரோஷினி. ரோஷினி கேக்குதா? இங்க என்ன மேட்ச் என்ன டீம் நிறைய பேருக்கு புரியாது. பேசிட்டு இருக்கும்போது லிட்டரலா ஸ்டாப் பண்ணிட்டு ஐயோ அப்படி இல்ல பேச விட முடியும்னா நான் என்ன சொல்றேன், அவரை வச்சு பேசிக்கங்க. தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. பூர்ணி நீ வா, ஆஷிக் கோஹோஸ்ட் வேணும்னா வாங்க. இனிமே லாஃபர் நீ ஸ்பேஸ் போட்டாலும் நான் வர மாட்டேன். நீங்க எதுக்கு இப்படி கோச்சிக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க உங்க ஸ்பேஸ் எனக்கு எவ்வளவு அலோவ் பண்ணிருக்கீங்க. நான் அப்படி இல்ல, ஸ்பேஸ்க்கு வாங்க, நான் கோஹோஸ்ட் தரேன். எப்படி ரோஷினி உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லி வேணா தரேன். நான் பேசுறேன் குரு. ரோஸ் சரி விடுங்க ப்ரோ, நான் அப்புறமா கால் பண்ணி பேசிக்கலாம், சமாதானப்படுத்திக்கலாம். அதே கொஞ்சம் அவங்க அப்படிதான் ப்ரோ, அவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம் ப்ரோ, அதனாலதான் கொஞ்சம் முன்னாடியே அவங்க மாதிரி ப்ரோ போறேன்னாப்ல. சொல்லுங்க. இல்ல இது அப்துல் குரு ஒரு நிமிஷம். அப்துல் அண்ட் குரு நீங்க தான் கரெக்டா மேனேஜ் பண்ணிருக்கணும். அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேச வந்தாங்க. ஸோ நீங்க கம்ப்ளீட் பண்ண விட்டுருக்கணும்.
சோ அது என்னன்னு பேசி இது பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க கன்க்ளூஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பேச சரி விட்டீங்க. ஓகே ஓகே நான் அவங்ககிட்ட பேசிடுறோம். தேங்க்யூ. பாத்து சாரி. ஆசிக்கும் போயிட்டாரு. குரு இருக்கீங்களா குரு? அக்கா சொல்லுக்கா. நான் உனக்கு மெசேஜ் பண்றேன் சரியா? இப்ப இங்க எதுவும் பேச முடியாது, நான் மெசேஜ் பண்றேன். ஐயோ நான் லாஃபியர் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அச்சா லாஃபியர் சூப்பர் பூர்ணி வேற மாதிரி. இது கூட பார்க்கல லாஃபியர். நீங்க பண்றது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நானே இல்ல இங்க நடந்ததுக்கு எனக்கும் சம்மதமே இல்ல. குருதான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாப்ல. இல்ல அப்ப கோஹோஸ்டா நீங்க என்ன பண்றீங்க லாஃபர்? என்ன லாஃபர் ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களா? போடு இனியா ப்ரோ சாம போடுங்க. ரைட்ரா முடிச்சிட்டீங்க. அப்பா என்ன வந்த வேலை முடிஞ்சிச்சு. என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சு. இல்ல குரூப் மெசேஜ் சரி ஓகே. என்ன டாபிக் போயிட்டு இருக்கு சொல்லுங்களேன். நான் ஏதாச்சும் போட்டு போறேன். ஆனா நீ மனுஷியலக்கா இங்க இருக்கிற பஞ்சாயத்துல நீ வந்து அது என்ன சொல்ற எந்த பொருளை வேலை பார்த்தாலும் சொல்ல அததான் நீ பண்றக்கா. என்ன பிக் பாஸ் ஸ்பேஸ் போட்டு இங்க பிக் பாஸ் நடக்கலன்னா எப்படி? அதானே இல்ல கம்மருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு வந்த குரு. என்னை அடிக்கிற பத்தியா? நானே பாவம்டா. நான் உங்களை அடிச்சேன்னா நீங்க அடிச்சீங்களாக்கா சொல்லுங்க. நான் லாஃபியர் மட்டும் தான் அடிச்சேன். ஒன்னில அடிக்கவே இல்லை. நான் லாஃபியர் மட்டும் தான் அடிச்சேன் இந்த இடத்துல. என்னோட தனிப்பட்ட தாக்குதலும் லாஃபியர் மேலதான், மத்தவங்க மேல இல்ல. சும்மா லாஃபியர் போற போக்குல போய் கலாய்ச்சி பண்ண ஜாலியா இருக்குல்ல. உண்மையிலே இங்க நடந்ததுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல. குரு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாப்ல. அது இன்னொன்னு அது கொஞ்சம் சரி ரைட் விடுங்க. இது எதுவுமே யாருமே வேண்டாம். நான் எதுக்காக அவரை பேச வச்சேன்னா அவர் முன்னாடியே பேச வந்தாரு. நான் தான் அவரை ஸ்டாப் பண்ணிட்டு பேச வச்சேன்னா மறுபடியும் கேட்டா அது அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த டாபிக் போயிட்டே அந்த இருக்குது. டாபிக் பேச வேண்டாம் குரு அந்த டாபிக் இங்க பேச வேண்டாம். எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், நீ பாத்துக்கோ. பேசிக்கலாம். வந்திருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க, பேச வைக்கலாம். ஓகேங்களா? எப்படியோ அப்துல் அன்பிளாக் வாங்கிட்டான் ஃபைனலி. நேற்று தான் பண்ணியிருக்காரு. சரி விடு, நாளைக்கே பிளாக் பண்ண வச்சிருவோம். அதுல பண்ணாலும் பண்ணுவாரு கண்டிப்பா. சரி நிறைய ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. மாமா உன்னால பிரச்சனையே நீ தானா பிளாக் பண்ணியாடா பக்கி. சொல்ற அப்துல் யார்? நான் என்ன பண்ணேன்? சம்பந்தமே இல்லாம என் பேரை சொல்றான். நான் உன்னை தனியா டீல் பண்ணிக்கிறேன். தனியாவா? நான் எதுவுமே பேசல. நீ தான் குறுக்காம இருக்க. இமாது போய் ஏதாவது சொல்ற. நான் உனக்கு தனியா சொல்றேன் மாமா, உனக்கு கால் பண்றேன். நீ இப்ப பேசு, வேற ஏதாவது பேசு. சரி ரைட் விடு. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் லாஃப் இருட்டீங்க. ஐயோ சரி ரைட்டு விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போய் சமாதானப்படுத்திக்கலாம். பேசுங்க. வேற யார் பேசுறீங்க கைஸ்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசுங்க. ஏகே ப்ரோ பேசுறீங்களா? ஏகே ப்ரோ எல்லாம் அமைதியா இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கு. எஃப்ஜே வந்து விஜய் சேதுபதி எதுவுமே கேட்கல. அது பின்னாடியும் அவர் கேட்பாருன்னு எனக்கு தோணல. சோ அவரை கேட்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியும்னா, நம்ம சைட்ல இருந்து ஏதாவது பண்ண முடியும்னா கொஞ்சம் பண்ணலாம். ஏன்னா அவன் அவ்வளோ பண்ணிட்டு இருக்கான். சோ நம்ம சைட்ல ஒண்ணு பண்ண முடியும். என்னன்னா ஒரு டாக் பேக் காதுல வச்சிருக்காருல, அதுல நான் சொல்லணும் இந்த மாதிரி. அதுதான் அவருக்கு பண்ணணும். அவருக்கு இல்ல ரொம்ப பயாஸ்டாவோ இல்ல ஏதோ பார்ஷியாலிட்டி பாக்குற மாதிரியோ ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு எஃப்ஜே கிட்ட அவர் பேசுற விதங்கள் எல்லாமே. ஸோ அது அப்புறம் அவர் வார்ன் பண்ற விதமும் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலைஸ்டா இருக்கணும். அப்படி இல்லை, அவர் வந்து நீங்க வயலண்டா பிஹேவ் பண்றதுக்கு வார்னிங் கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஈக்குவலைஸ்டா கொடுத்துருக்கணும். அவர் எல்லாரோட பேரையும் சொல்லிட்டு கடைசியில கமருதனை மட்டும் எந்திரிச்சு நிக்க வச்சு பேசினப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா, கமருதனை மட்டும்தான் அவர் சொல்றாரு, மத்தவங்களுக்குலாம் அவர் ஒண்ணுமே சொல்லலைன்ற மாதிரி ப்ரொஜெக்டபிள் ஆயிடுச்சு. ஆனா அவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க கிட்டயும் அவர் சொல்லியிருக்கணும் அப்படின்றது என்னோட பாயிண்ட். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சரி குரு, நான் போயிட்டு ரோஷினிய சால்வ் பண்ணட்டுமா? போயிட்டு வாங்க. அவங்க ஸ்பேஸ் போட்டுறாங்க, நான் போயிட்டு வரேன். ஓகே இதே போஸ் வாங்க. யாருக்கா வேற யாராவது பாயிண்ட் பேசுறதுன்னா பேசலாம். ரசிகம் ப்ரோ அப்புறல இருந்து நிக்கிறாரு. என்னடா பண்ணீங்க? ஒன்னும் புரியல எனக்கு. என்ன நடக்குது இங்க? நல்லாதான்டா போயிட்டு நம்ம முதவாண்டி பண்ண ஏதாவது மிஸ்டேக் ஆகாது. லெட் அஸ் கரெக்ட் அவ்வளவுதான்.
இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? நம்ம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இது நீ ஒன்றும் ஸ்டாப் பண்ணதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. நீ ஒரு அதை அவர் ஒன்றும் பெரிய அடுத்த அடுத்த இல்ல இடம் இல்ல போகலாம். அப்துல், அதை அப்படியே விட்டுருங்க. அதை வேணாம், அதை பத்தி பேச வேண்டாம், அப்புறமா பேசிக்கலாம். இது பிக் பாஸ் டாபிக் அப்படி ஏதாவது பேசுறதுன்னா இன்னைக்கு நடந்த எபிசோட் பத்தி யாராவது சொல்றதுன்னா கூட சொல்லலாம். இது இன்னைக்கு நடந்த எபிசோட்ல என்னுடைய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹோஸ்ட் வந்து டைரக்டா கமருதீனை அடிச்சிருந்தா கூட மனசு ஆறிடும். நீ கை வாங்கினது தப்புடா அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. இவர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாரு இல்லைங்களா? போன சீசன்ல ஏதோ லாஸ்டா ஒருத்தர் கூட சொன்னாரு இல்லைங்களா, இந்த அருண் அண்ட் இவங்கள பண்ண மாதிரி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிடுறாரு. நீ ஒண்ணுமே இல்லடா, நீ சைல்டிஷ் மாதிரி அப்படின்ற மாதிரி இவர் ஒரு ராணவ தன்னோட கெத்த காட்டுறதுக்கு ஒரு பர்சனை சீசன் இவர் தேர்ந்தெடுக்கிறாரோ அப்படி மாதிரி அந்த மாதிரி கமருதீன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாரு. 6th சீசன்ல கமல் வந்து மோல் பண்ணாருன்னா மோல் பண்ணாரு டைரக்டா சொல்லி. பட் இந்த இவரு வந்து அப்படியே ஆப்போசிட்டா அசிங்கப்படுத்தி அவனுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி கடைசி வரைக்கும் கிறுக்க மாதிரி ஆக்கி விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆக்கி விட்டாங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எப்படி அருணுக்கு எல்லாத்துக்குமே எப்படி ஆயிடுச்சோ அதே மாதிரி பண்ணிடுவாரோன்ற ஒரு பயம்தான். இல்ல இன்னொன்னு என்னன்னா, இப்ப வீட்ல இருக்கவங்க எல்லாருமே அதை சொல்றப்போ கிளாப் பண்றாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. சோ இப்போ அவங்க எல்லாம் வந்து கரெக்ட்ன்ற மாதிரி அவங்க இவனை தனியா இன்னும் ரொம்ப அதிகமா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பேசிக்கலி அதுல என்னன்னா அந்த கண்டஸ்டன்டோட கான்ஃபிடன்ஸ் வந்து லோவா. நெக்ஸ்ட் 3 டேஸுக்கு ஐம் ஷுவர் அவன் வந்து ரொம்ப காம் அண்ட் குவைட்டா இருப்பான் நினைக்கிறேன். இன்னொன்னு எல்லாருமே குழப்புவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அவனை போய் அதுதான் தனித்தனியா இண்டிவிஜுவலா பேசி இததான் சொன்னாருன்னு தனித்தனியா போய் ஃபீட் பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அவனோட கேமே ஒரு 3 நாள் 4 நாளைக்கு தெரியாத மாதிரி இருக்கும். கரெக்ட். இது பேசிக்கலி இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். கொஞ்சம் மோல்ட் பண்ற மாதிரி, இல்லைன்னா வந்து டைரக்டாவே நீங்க சொல்லியிருக்கலாம் அவங்க கிட்ட அந்த பாயிண்ட். அதான் புரியுற மாதிரி பேசினாவே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேசிக் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு அவர் வந்து ஃபேக்கா சப்போர்ட் பண்ற மாதிரி கிளியரா இருக்கு. எஃப்ஜே அப்புறம் அந்த அந்த அன்பு கேங்கே அப்படி பேசிக்கலி கவர் அப் பண்ணி கொண்டு போற மாதிரியே இருக்கு. அத இப்ப நாளைக்குள்ள ஷோல வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரல அப்படின்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் கேக்குறது அதெல்லாம் வரல ப்ரீஃப் பண்றது ஏகே ப்ரோ, நம்ம லாஸ்ட் சீசன்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவரு பாயிண்ட்ஸே இவர் பேசுறதே கிடையாது. சரிங்களா? பாயிண்ட்ஸே பேசுறது கிடையாது. ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசிட்டு போயிடுற மாதிரி தான் இருக்கு. இது எப்படி ஆயிடுதுன்னா கொஞ்ச நாளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வெர்சஸ் மாதிரி ஆகி போயிடுது. இப்ப பாருங்க, இந்த ஷோ வந்து கமருதீன் வெர்சஸ் விஜய் சேதுபதி மாதிரி தான் இனிமேல் போக போகுது போல இருக்குது. இவனும் கமருதீனுக்கு எவ்வளவு நாள் சைலண்டா இருக்க போறான்னு தெரியல. ஆமா, அது இன்னொன்னு என்னன்னா எஃப்ஜே ஆக்சுவலா ஹோஸ்ட் தான் தன்னுடைய மரியாதையை காப்பாத்திக்கணும், கரெக்டா பேசி கொண்டு போகணும். இப்போ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வந்து கேட்பாங்களே யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா புரியுற மாதிரி என்ன திட்டா கூட நான் ஒத்துப்பேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்டா அதை எனக்கு புரிய வை அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டா கூட பரவாயில்ல. எனக்கு புரியாத மாதிரியே திட்டிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், வாரம் வாரம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனும் வந்து அருண் மாதிரி மூஞ்சியை தான் காட்டுவான். கரெக்ட். அது வந்து அவன் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது ட்ரிகர் ஆகும். இப்போ இந்த பாரு வந்து அகைன் ஐ திங்க் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. பட் ஐ திங்க் அதை வந்து அவன் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க எஃப்ஜேவை ஏன் கேக்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எஃப்ஜே பண்றது புள்ளினா இவரும் அந்த புள்ளி பண்றாரு, மார்க் பண்றாரு, எல்லாமே பண்றாரு. எப்படி 2 பேரும் கேட்டுப்பாங்கன்றேன். அதை யோசிச்சிங்களா? இவரும் மார்க் பண்றாரு. என்ன கமருதீன் சிரிச்சிங் அந்த ஒரு சீன் பாத்தீங்களா? என்ன கமருதீன் சிரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி இவர் மார்க் பண்ணுவாரு கமருதீன். லிட்டரலா கமருதீனா மார்க் பண்ணிருப்பாரு பாடி லாங்குவேஜ. சோ அப்போ ஆப்வியஸா அப்புறம் எஃப்ஜே இவர் எப்படி கேட்பாரு? அவன் திரும்ப கேட்டுருவான்ல, நீ என்ன பண்ண அப்படின்ட்டு. இல்ல எஃப்ஜே வந்து ஒரு அப்படியே கவர் அப் பண்ணியே கொண்டு போறாரு. அதுல வந்து பார்ஷாலிட்டி தெரியுது. ஒரு வகையில அவனுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லாம இருக்கிறதுனால அவன் வந்து கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இவனுக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டுமே ஹைலைட் பண்றாரு.
மேபி அது வந்து ஐ திங்க் பாசிட்டிவா இவனுக்கு அது இருக்க வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு ஆனா ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் வரணும். அந்த புரிதல் வந்தாதான் அவனை ஐ திங்க் அவனால மாத்திக்க முடியும். அது கரெக்ட் தான். பட் அவர் வந்து நான் என்னோட பாயிண்ட்ல எப்படி பாக்குறேன்னா, நீங்க வார்ன் பண்றீங்களோ இல்ல அக்கறையில சொல்றீங்களோ, உங்க அக்கறைய எல்லார்கிட்டயும் காட்டுங்க. ஏன் அது ஒருத்தர்கிட்ட மட்டும் காட்டுறீங்க? ஆக்சுவலா நீங்க அங்க அடிக்க இங்க அவனுக்கு பாசிட்டிவா ஃபேன் ஃபாலோயிங்ஸ் வரதான் செய்யும். அவனுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்கதான் செய்வாங்க. பட் ஆனா அது நீங்க ஒரு ஹோஸ்டா நீங்க நடத்தும் போது, ஒரு ஷோ நடத்தும் போது நீங்க வந்து பயாஸ்டா இருக்க முடியாது. நம்ம கனியே வந்து கேப்டனா இருக்கும்போது பயாஸ்டா இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறப்போ, அப்ப ஹோஸ்டா நீங்க அதே பயாஸ்டா இருக்கிறது அது நியாயமா எடுத்துக்கொள்ள முடியாதுல்ல. அப்ப கனியும் கேட்க மாட்டாரா? கனிய வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி அதையுமே அவர் வார்னிங் எல்லாம் எதுவும் கொடுக்கல. அவர் ஸ்ட்ரிக்டா எல்லாம் கேட்ட மாதிரி தெரியல. மேபி நாளைக்கு கேப்டன்சி பத்தி ஏதாவது கேட்கும் போது ஏதாவது நடந்தா உண்டு. ஆனா இன்னைக்கு பேசுறப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால சப்போர்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி எஃப்ஜேக்கு இது பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு. இல்லையா, நீங்க சொன்னீங்களே ஹோஸ்டே பயாஸ்டா நடக்கிறாருன்னா, ஹோஸ்டே மார்க் பண்றதுனால எஃப்ஜேவை கேட்கல, ஹோஸ்டே பயாஸ்டா இருக்கிறதுனால அப்ப கனியும் கேட்க மாட்டாரு. வாய்ப்பு கம்மி தானே, கேட்கலையே. இல்ல இது host நாளைக்கும் சார் இல்ல நாளைக்கும் இல்ல கேட்க யாரோ மாட்டாரு. சொன்னீங்கல்ல போஸ்ட மார்க் போடுறதுனால எஃப்ஜே கேட்கலையா? இது கொடுமை இல்ல இது? ஏய் ஹோஸ்ட் குரு நீ இல்ல இல்ல பாக்கலையா? சாரி, ஆமால நீ இன்னைக்கு இல்ல எபிசோட் இல்ல அவர் நான் பாக்கல. ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறேன். வீக்லயே மார்க் பண்ணிருப்பாரு. வாட்டர் மெலன் ஸ்டாரையும் மார்க் பண்ணிருப்பாரு. அவர் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு. இப்ப நீங்கள ஹோஸ்டே நான் வந்து என்கரேஜ் பண்றாரு மார்க்கிங்க. நான் ஆக்சுவலா ஷோ பார்க்கல ப்ரோ. கண்டிப்பா இன்னைக்கு கண்டிப்பா. ஆக்சுவலா டிராவல்ல வந்துட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நான் பார்த்தேன். இன்னொன்னு பாடி ஷேமிங் பத்தி யார் பண்ணாலும் தப்புன்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதுலயுமே பர்டிகுலரா எல்லாருமே தான் பாடி ஷேமிங் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுவுமே கம்ருதீனுக்கு மட்டும் சொன்ன மாதிரி அது போர்ட்ரே ஆயிடுச்சு. இல்ல அது வினோத்துக்கு சொன்னாரு. அது பாடி ஷேமிங் எப்படி பண்ணாலும் தப்பு தானே. வினோத் வந்து அந்த பாட்டுல கன்வே இல்ல பண்ணதை அப்படி அதை பார்த்தா மென்ஷன் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு ஈவினிங் வந்து ஐ மீன் இந்த நேத்து நடந்த ஷூட்டிங் சொல்றேன். அதுல வந்து வாட்டர் மெலன் தான் மார்க் பண்ணிருக்காரு. நீ என் கால் தூசிக்கு சமம், உன் மூஞ்செல்லாம் கண்ணாடியில, உன் அதெல்லாம் மூஞ்சிய கேட்கவே கண்ணாடியில இல்லையே. பார்க்க முடியுமா? இதெல்லாம் வந்து எச்எஸ் வாட்டர் மெலன் வந்து ம். வினோத கேட்டது. அதெல்லாம் கேட்கவே இல்லை. அதான் சொல்றேன், அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஸோ பேசிக்கலி ஒரு ஒன் சைடடா ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்கா எதையுமே வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு குரூப்பை கொண்டு போறாரு. இன்னொரு குரூப்பை வந்து அடிச்சு தாளிக்கிறாரு. ஈவன் பார்வதியை கூட இன்னைக்கு விட்டு வாங்கிட்டாரு. அதுவும் ப்ரோ அது அதுலயும் தப்பு ஒரு இல்ல ப்ரோ. இது ஆக்சுவலா ஒன் சைடா நீங்க சொன்ன மாதிரி ஒன் சைடா சீரியஸா ஒன் சைடா போயிடுச்சு இது. நான் ஆக்சுவலா ஷோ பார்க்கல. பட் ஆனா கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த சைடு எதுவுமே பேசல, எல்லாமே இந்த சைடு தப்புன்ற மாதிரி பேசுற மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க. ஈவன் இல்ல அவரு ஸ்டார்ட் பண்ணும் போதே கேங்கா பேசுறது வந்து குரூப்பிசம். நீங்க தப்புன்னு குரூப்பிசம்னு யோசிக்க வேண்டாம். தப்பா இருந்துச்சுன்னா நீங்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. ஆக்சுவலா அவங்க குரூப்பிசம்லயே நிறைய ஃபிளாஸ் இருக்கு. அப்போ அவங்க எல்லாம் சொன்னா எப்படி அது ஃபிளாஸா தானே இருக்கும்? அது நியாயமா கரெக்ட். இருக்காதே. இல்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்பிசம் மேட்டரை இப்ப எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஃபண்டமெண்டலாவே இது ரெண்டு குரூப்பா ஹவுஸையே ரெண்டு குரூப்பா பிரிச்சு வச்சிருக்கிறதுனால இப்ப எடுக்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த லைன் அவங்க டச் பண்ணல. இல்ல இப்ப அந்த அந்த வீட்டை விட்டு வீடே வந்து குரூப் ஃபார்ம் ஆயிருக்குல்ல இப்போ. இல்ல 2 வீடு மிக்ஸ்அப் ஆகி தானே அதான் குரூப்பிசம்ல இருக்காங்க. ரசிகன் சொல்லுங்க ரசிகன். ஒண்ணும் இல்ல. இப்போ அதுதான் இப்போ என்னதான் இருந்தாலும் ஃபியூச்சர்ல கம்ருதீனுக்கு வந்து ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் இல்லைனாலும் நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஆர்டிகுலேஷன் ஸ்கில் டெவலப் பண்ண மாதிரி தெரியல. இருந்தாலும் அவனுடைய கேரக்டரும் சேஞ்ச் பண்ணல. ரொம்ப ரியலா இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ல வந்து அவன் டெவலப் பண்ண மாட்டான்னு தோணுது. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம ஃபர்தரா ஃபியூச்சர்ஸ் இப்போ நம்ம கம்ருதீன் ஸ்குவாட் ஓபன் பண்ணிருக்கோம்ல, இப்போ அது டெவலப் பண்றதுக்கு மீன்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல இன்னும் நிறைய ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது டிஸ்கஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் தோணும். அது ஆக்சுவலா நான் சொல்றேன், நமக்கு பெரிய சப்போர்ட்டா விஜய் சேதுபதி இருப்பாரு. நிறைய சேர்த்து கொடுப்பாரு நமக்கு, கவலைப்படாதீங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ. எக்ஸாக்ட்லி. பாருங்க வாரம் வாரம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க நம்ம ஸ்குவாடு.
ஆக்சுவலி ஆர்டிகுலேஷன் ஸ்கில் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. கம்ருதீனுக்கு கம்மியா இருக்கு. அவன் என்ன ஆகுறான்னா பர்டிகுலரா ஒரு சில பேர் ட்ரிகர் பண்றதுல வந்து அவன் கொஞ்சம் கோவமாயிடுறான். ஸோ அவன் மைண்ட் ப்ராடா யோசிச்சா அவன் அவன் ஒரு சில இடத்துல பாயிண்ட் வைக்கிறதுலாம் வேலிடான பாயிண்ட்ஸ். ரம்யாவை பத்தி சொன்ன பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். அண்ட் சுபிக்ஷா கேமரால ரெஜிஸ்டர் பண்றதுன்னு சொன்ன பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட். திவாகரை பத்தி சொன்ன பாயிண்ட் எல்லாமே வேலிடான பாயிண்ட்ஸ் தான். பட் அவன் அந்த ஒரு குட்டி குட்டி சர்க்கிள்குள்ளேயே இருக்காம கொஞ்சம் ப்ராடா எல்லாரையுமே எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி அதை யோசிச்சானா மேபி அவன் பாயிண்ட் கரெக்டா வைக்கலாம். ஆனா கோவத்தை குறைச்சிட்டு வச்சா இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுதான் அவன் செப்பரேட்டா தனியா யார்கிட்ட பேசும்போது கரெக்டா அப்படி அவனுடைய பாயிண்ட்ஸ் கரெக்டா தெளிவா வைக்கிறான். இப்போ ஒரு டிபேட்ஸ்னு வரப்போ இப்போ அவங்ககிட்ட யாரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் கேமரா கிட்ட போயிட்டு என்கிட்ட இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து எனக்கு கேர்ள்ஸ்க்கு சேஃப்டின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேமரா பார்த்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அப்போ வந்து சுபிக்ஷா கிட்ட இவன் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவான். அந்த டைம்ல அவனுடைய வேர்ட் லூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. எங்களுக்குலாம் பிரச்சனை வாட்டர் மெலன் இருக்கு, அவர் எங்களுக்கு சேஃப் தான்ற மாதிரி ஒரு இது போட்டுரும். நான் அப்பதான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா கம்ரு உங்களுக்கு தான் நின்றுருக்கா, நீங்க தான் அவனை மதிக்கலன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். அந்த டைம்ல அவனே அவன் தள்ளையில மண்ணு வாரி போட்டுற மாதிரி அவன் ஒரு விஷயம் பண்றான். அந்த மாதிரி விஷயத்த மொத்தம் தவிர்த்தனா நல்லா இருக்கும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது, வேற எதுவுமே தேவையில்ல. சீசன் சப்போர்ட் பண்ணது அரோரா தான். அரோரா ரொம்ப அழகா இருக்காங்களா, அதனால தான் சப்போர்ட். ப்ரோ யாரு ப்ரோ அது? ஆதி வந்திருக்கேன். ஆதி அரோராக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா நீ ஓட்டு போடக்கூடாது. அவங்க வெளில வந்தாதான் நீ சப்போர்ட் பண்ணணும். கரெக்டா? அழகா இருக்காங்க ப்ரோ, அதான் சப்போர்ட் பண்றேன். ப்ரோ வெளில வந்தா இன்னும் உனக்கு கண்டென்ட் கிடைக்கும்யா. உள்ள இருக்கறனாலதான் கண்டென்ட் உனக்கு கம்மியா கிடைக்குது. ஏன் வேணா கூட தான் அழகா இருக்காங்க, அவங்கள சப்போர்ட் பண்ண வேண்டியதானே? ஏன் அரோராக்கு அவங்க 18+ கண்டென்ட் கொடுக்குறாங்களா என்ன? சிவா நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க, இந்த பக்கம் வந்துருங்க சிவா. எங்க வர என்ன சப்போர்ட்? ஆமா, கம்ருதீன் ஸ்குவாடுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கம்ருதீன் எனக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது ப்ரோ. ஹேட் யூ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ டிவிக்கே பேர் வச்சு இதெல்லாம் சொல்லமா ப்ரோ? நீ வாட் இஸ் திஸ் ப்ரோ? இல்ல ப்ரோ, அது இன்னொருத்த அக்கவுண்ட் ப்ரோ, சும்மா பேர். அப்பதான் விஜய் ஃபேன்ஸ் உள்ள விடுவாங்க பேர் வச்சேன் ப்ரோ. நீங்க அப்பெல்லாம் டிவிக்கே வச்சா எத்தனை பேர் வருவாங்க? சரி, அப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? காமராஜன் தான் ஜெயிப்பாருன்றீங்களா இந்த வாட்டி? அப்படிலாம் சொல்ல, சப்போர்ட் பண்ணுவோம். தப்பு 3 வாரத்திலே அப்படி சொல்லிட முடியாதுல்ல. பாப்போம், வியனாவும் எனக்கு பிடிச்சிருக்கு. பாப்போம், யோசிப்போம். அதுதான் உங்களுக்கு பொண்ணுங்க தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கு. இல்ல அப்ப கானோ வினோத் வந்து வாட்டர் மெலன் கேட்டிருக்க கூடாது, ஆதியை தான் கேட்டிருக்கணும். இல்ல ப்ரோ, நான் ஸ்டாண்ட் மாறிக்கிறேன் ப்ரோ. நான் வியனாக்கே சப்போர்ட் பண்றேன். ஏன்னா அரோரா வந்து கமிட் ஆயிட்டாங்கல்ல, அதனால நான் வியனாக்கு சப்போர்ட் பண்றேன். இல்ல வியனாக்கும் கிரஷ் இருக்கான். நேத்து கேமரால சொல்லிட்டாங்க, எனக்கு கிரஷ் இருக்கு, பிடிச்சிருக்கு. வெளியில ஒரு பையன் ஹைட்டா இருப்பான், ஜிம் பாடி, ஜிம்லாம் வீட்லயே வச்சு செட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ எனக்கு அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவன் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஜிம் பாடி, நான் ஒர்க் அவுட் பண்ணாமலே ஜிம் பாடி. ஜெனடிக். ஓகே, ரவீந்தர் சார் நம்ம ஸ்பேஸ் வரேன்னு சொல்லிருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கலாம். சரி ஓகே, அது வரைக்கும் என்ன வச்சு டைம் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணிடுவீங்க. கரெக்ட் தானே? ரிமூவ் எல்லாம் பண்ணல, நீங்க வேற ஏதாவது டாபிக் பேசுங்க ப்ரோ. நீங்க ஆமா, நீங்க வந்து எதுவுமே அஃபென்சிவா பேசல அப்படின்னா அந்த மாதிரி நடக்காது சிவா. அப்ப ஏன் எனக்கு ஸ்பீக்கர் தர மாட்டீங்க? நான் டீசென்ட்டா தானே பேசுறேன். நீங்க சிவா, நீங்க வச்சிட்டு வர டிபி, உங்களோட பேரு எல்லாமே தப்பா இருக்கு. நான் எப்படி கொடுக்க முடியும்? படத்தோட சீனுங்க டிபி, நான் என்ன பண்ண முடியும்? ப்ரோ 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 எல்லாரும் இருக்காங்க, இது வேணாம். நீங்க வேற ஏதாவது பிக் பாஸ் பத்தி பேசுறது தாராளமா பேசலாம். சரிங்க. காமராஜன் நல்லவரா கெட்டவராங்க? அது என்ன மாதிரி ரோல் அது வருது? ப்ரோ சாரி ப்ரோ, நீங்க ஒரு மாதிரி புரியுது ப்ரோ. சாரி ப்ரோ, கோச்சுக்காதீங்க. அப்துல் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் நினைக்கிற அவருக்கு. போயிட்டாரு, அதை ரிமூவ் பண்றான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இவரு வாட்டர் மெலனோட ஃபேன் நினைக்கிறேன். யாரு? இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலி அவர் ஸ்பீக்கர் நீங்க ஏன் கொடுத்தீங்க? அவர் ஹேக்கர். அவர் ஹேக்கர். அவர் பிஜேபி சிவா ஹேக்கர். சரி ப்ரோ, வேற நேம்ல வந்ததால உங்களுக்கு தெரியல. இல்ல ஆண்ட்ராய்டுக்கு வர்க் ஆகாது, ஐபோனுக்கு மட்டும் தான் வர்க் ஆகும். கடைசில அவர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஹேக்கர்னா
ப்ரோ ஏய் அப்துல் ஆண்ட்ராய்டு ப்ரோ எல்லாரையும் கீழே தூக்கி போட்டுரும். எக்ஸ்கியூஸ் மீ இது வேறயா? ஐயோ ஏய், எல்லா ஸ்பேஸ்லயும் குரு வந்தான். ப்ரோ அப்துல் ப்ரோ அங்கேயும் வந்தான், இங்கேயும் வரான். அதான் இல்ல கொஞ்சம் ஆக்சுவலா ஹேண்ட் அவர் ரைட் கேர்ஃபுல்லா இன்டீசென்ட்டா அதான் பேசினா பார்த்தோம். தூக்கி போட்டுடலாம். ஓரளவுக்கு டீசென்ட்டா மெயின்டைன் பண்ணா அப்படியே கீழே லைட்டா பேசி இறக்கி விட்டுருங்க. இல்லைன்னா ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. இது வேறயா? இதுதான் நீங்க முதல்லயே சொல்லியிருக்கணும். ஆமா, இவன் தான் தானே போச்சுன்னு நானும் பார்த்துட்டு நான் இருக்கேன். இங்கேயே எப்படி சொல்ல முடியும்? அதுவும் கரெக்டு தான். டக்குன்னு ரைட்ரா. மெசேஜ போட்டிருங்க. இல்ல, குரு பண்ணிருக்கலாம்ல ப்ரோக்கு அப்போ. தெரியும். ஆனா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. குரு சாரி ப்ரோ ஆல்ரெடி அவன்கிட்ட பேசியிருக்காரு. நீங்க ஹேண்டில் நேம் பாக்கலையா குரு? நான் ஹேண்டில் நேம் பாக்கல. பாக்கலையா? நான் அக்செப்டே பண்ணல. அப்துல் அக்செப்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு தான் நான் சிவான்னு வேற சொன்னேன். பேரை சிவான்னு சொன்னதுக்கு அவன் கூட ரீசன் அதான். வாய்க்கா சண்டை போட்டுருங்க சிஸ்டர். எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆக்சுவலா நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நாளைக்கு எபிசோட்ல வந்து உமன் சேஃப்டி கார்டு கேட்டு திவாகர் எல்லாருமே எல்லா உமன்ஸும் சேஃபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மட்டும் நோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் அது இப்போ நமக்கு இப்போ கம்ருதீன் வந்து கேமரா முன்னாடி அதை சொல்லியிருந்தான் உமனுக்கு சேஃப்டி ஆமா இல்லைன்னு. ஆமா ஆமா ஸோ ஆமா இப்போ அது ஏற்கனவே ஆடியன்ஸ் எல்லாம் வந்து வாட்டர்மெலனுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இங்க நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் நம்ம அதனாலேயே அதை நிறைய ஹேட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி நாளைக்கு எபிசோடுக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்கும்? அடி விழும், அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம்? இல்ல அடி இல்ல விழும் அப்படிலாம் ஆக்சுவலா இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்போ ஆல்ரெடி நான் எல்லாரும் சாரி ரஷ்யன் ப்ரோ சொல்லுங்க பேசுறேன். சாரி. பேசுங்க ப்ரோ பேசுங்க. ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க வந்து நம்ம அப்படி போடுறதுக்கு மேக்சிமம் அவ்வளவு பேரு யாரும் எதிர்த்து பேசல. ஈவன் வாட்டர்மெலன் ஃபேன்ஸ் கூட அது வந்து டிஃபெண்ட் பண்ணல. தப்பு ஒத்துக்கிறாங்க அவங்களே. இதை மாத்தினா நல்லா இருக்குமே கண்டி நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க கண்டி. இது வந்து அவ இன்னோசென்ட் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க முன்னாடி. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு வாரம் பார்த்து 2 வாரம் பார்த்து இன்னோசென்ட் சொல்லி இருந்தாங்க. இவன் பண்றது தெளிவா தெரியுது. இவன் இன்னோசென்ட் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு ஒண்ணு பண்றான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் கொஞ்சம் பேர் தான் பேசுறாங்க ரசிகன். ஆக்சுவலா அவருக்கு பிளைண்டட் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. அவங்க வந்து அது இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ட்வீட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வாட்டர்மெலன் ஸ்டாரையா சொன்னீங்க அப்படி சொல்லி எல்லாரும் சேஃபா தான் ஃபீல் பண்றாங்க. இப்ப எங்க போவீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டா அந்த எபிசோடுக்கு அப்புறம் அந்த சொன்ன நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த உல்டா மாறி இருக்குது. புரியுதுங்களா? இப்போ ஆமா நெக்ஸ்ட் வீக்ஸ் அதுதான் இன்னைக்கு நாளைக்கு அது அதான் டெலிகாஸ்டே ஆனதுக்கு அப்புறம் இன்னும் சிவியரா ஆகும்ல. நான் அதுதான் கேட்டேன். அதுதான் இப்போ நான் திருப்பி அதான் சொல்றேன். இருப்பா, ஒண்ணும் முடியல, ஒன்னும் 4 வாரம் 6 வாரம் இருக்குது. அந்த டைம்ல உங்க தலைவர் ஒண்ணு பண்ணுவாரு. அந்த டைம்ல ஒரு பொண்ணு உமன் கார்டு தூக்கும். அப்ப இருக்குது உங்க உமனுக்கு எல்லாம் அங்க இருக்க உமனுக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு அப்படின்னு நம்ம பேச வேண்டியதுதான். உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கு நம்ம பேச வேண்டியதுதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் பண்ண முடியும். இல்ல எனக்கு தெரிஞ்சு இது நாளையோட முடிய போறதும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஆள் இருக்கிற வேகத்துக்கு வாட்டர்மெலன் இருக்கிற வேகத்துக்கு இல்ல அது முடியாது. பட் ஆனா இப்போ உள்ள இருக்க இப்போ எல்லாருமே பேசினது தானே. உள்ள இருக்க எந்த பொண்ணுங்களுமே தப்பா சொல்லல. நீங்க ஏன் பேசுறீங்கன்ற மாதிரி டிஃபெண்ட் பண்ணாங்கல்ல. இப்போ உள்ள இருக்க பொண்ணுங்களே எங்களுக்கு சேஃபா தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து அதான் அதுக்கப்புறம் நம்ம பேச முடியாது. நம்ம அமைதியா இருப்போம். அந்த பாயிண்ட் எடுக்க கூடாது. 100% நம்ம எடுக்க கூடாது. ஆனா திருப்பியும் அவங்க உமன்ஸ் சப்போஸ் ஃபியூச்சர் வீக்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சப்போஸ் பேச வந்தாங்கன்னா நம்ம அடிக்கலாம். அந்த டைம்ல நீங்க அந்த யாரு உங்களை அடிச்சாங்களோ, இது மாதிரி சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க கோட் பண்ணி நீங்க அடிங்க. அது மாதிரி ஆப்ஷன் வரும் ஃபியூச்சர்ல. 100% வரும். புரியுது ப்ரோ. என்னாச்சு? என்னடா முக்கூறிற? செம்ம கன்ல இருக்காங்க. ஆக்சுவலி அது என்ன மேட்ரு, அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, நான் வந்து இமாது பேச வரைக்கும் வெயிட் பண்ணேன். ரைட். அதுக்கப்புறம் என்னோட ஹோஸ்ட் வந்து ரோஷினி நீங்க பேசுங்கன்னு என்னோட டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் நான் பேசவே ஸ்டார்ட் பண்ணேன். ரைட். ஸோ அது என் டைம். அப்போ அது என் டைம்ல நீங்க எப்படி இன்னொருத்தர் கொடுக்கலாம்? நீங்க ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர்ல நீங்க ஒரு ரிவ்யூவர்னு என்ன நீங்க அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தாலும், நீங்க கொடுக்கறது அது என் டைம். நீங்க என் டைமை கொடுக்கறதுக்கு நீங்க யாருக்கா இருந்தாலும் என் டைமை கொடுக்கக்கூடாது அது அப்படின்னு அவங்க ஓப்பனா சொல்லிட்டு அது அவங்க டைமும் கிடையாது. அமர்நாத்னு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு, சனா ஸ்ரீன்னு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. அவங்க 2 பேருக்குமே கொடுக்கல. ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுங்க. அவங்க தான் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஆனால்
ஹோஸ்ட் வந்து அவங்கள அது நம்ம தப்பு ரோஷனிய அப்துல், அது பேசணும். நம்ம தப்பு. நம்ம ஹோஸ்டோ கோ ஹோஸ்டோ சொல்லியிருக்கணும். அதை ரோஸ்டி பேசுங்கன்னு சொன்னது ஹோஸ்ட். அப்ப சொல்லிதானே அவங்க பேசினாங்க. அப்ப சொல்லி பேச சரி வச்சாதான் அவங்க ஆக்சுவலா டர்ன் தான் இது அப்துல். லாஃபில் பிரதர், இதை நீங்க தனியா டிஸ்கஸ் பண்ணுங்க குரு கூட, சரிங்களா? ஏன்னா இது இங்க இல்ல ப்ரோ, டிஸ்கஸ் பண்றது வேணாம்னு நினைக்கிறேன். இல்ல நான் அவ்வளவா இல்ல, ஜஸ்ட் கன்வே பண்றேன். அங்க போய் நான் பேசினதா அவங்க இங்க என்ன நான் ப்ராப்ளம் நடந்துச்சுங்கிறத நான் ஏன் கன்வே உங்களை பேச பண்றேன். வச்சேன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம். அவங்க ஸ்பேஸ் போனா உரிமையா என்ன பேசலாம் ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க. அதுக்காக நான் உங்களை பேச வச்சேன். உங்களுக்கு என்ன சொல்றது தெரியல. ஓகே, லெட்ஸ் கரெக்ட் ஆகும். அவ்வளோதான். நான் அதுதான் நானும் சொல்ல நினைச்சேன். இது ஜஸ்ட் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கே என்ன பேசணுங்கிறத அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சால் நம்ம உட்காந்து சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னங்கிற சொல்லணும் தான் நான் இப்போ வந்து சொன்னேன். ஓகேவா? அது அவங்க டேர்ன். நான் வெயிட் பண்ணி என் டேர்னுக்கு வெயிட் பண்ணி நான் பேச வச்சிங்க, நான் பேச சொன்னீங்க, நான் பேசினேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என்னை ஸ்டாப் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய க்ளோஸர் கொடுத்து போக வைக்கிறீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. இட்ஸ் மை செல்ஃப். அது அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்திருக்காங்க. ஸோ சரி, ஓகே. அதனால தான் அவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஓகே, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நான் ஏன் ப்ரோ? ஓகே ஓகே, லெட்ஸ் கரெக்ட் ஆகும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். பார்த்துக்கலாம். அதுதான். என்ன ஓகே ரஷ்யன் ப்ரோ உங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பேசலாம். ப்ரோ ஒன்றும் இல்லை, அதான் அப்துல் ப்ரோ, நீங்க ஆல்ரெடியே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க வந்து இப்போ லாஸ்ட் சீசன் வந்து முத்துக்குமரா, அதுக்கு முன்னாடி அசீம் நானும் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன அது கவின் பண்ணியிருக்கீங்களா? நான் கவின் பண்ணியிருக்கேன். குரு ப்ரோ நீங்களும் இப்போ லாஸ்ட் சீசன் விஷால் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இவருக்கு பண்ணியிருக்கீங்க, அசீம் பண்ணியிருக்கீங்க, கவின் பண்ணியிருக்கீங்க. உங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்குவாடு நம்ம இப்போ எப்படி போகுதுன்னு தெரியும்ல, ஒரு நம்ம ஒரு ட்ரெண்ட் போகுது எப்படின்னு தெரியும்ல. நம்ம நெக்ஸ்ட் இப்போ நம்ம குரூப்ல வந்து 50 பேர் இருக்காங்க, அடுத்து 100 பேர் ஆகணும். அதுக்கு இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாமே வேற லெவல்ல பேசுற ஆளு, வேற லெவல்ல கேம் ஆடுற ஆளு, வச்சு செய்யற ஆளு. ஆனா இப்போ நம்ம சப்போர்ட் பண்ற ஆளு வந்து அந்த மாதிரி இல்ல. நல்லா டாஸ்க் ஆடுற ஆளா தான் இருப்பாரு. ஆனா டாஸ்க் நல்லா ஆடுவாரு. எனக்கு தெரிஞ்சு டிபேட்ஸ் பேச வர்றதுன்னு பார்த்தோன்னா கண்டிப்பா பண்ண முடியாது, பண்ண மாட்டாருன்னு தான் தோணுது. சப்போஸ் பண்ணா சந்தோஷம், அது ஒரு ப்ளஸ் பாயிண்டா வச்சுக்கலாம், சரிங்களா? இப்ப ஆனா நம்ம வந்து அவர் பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் நம்ம வந்து அவருடைய பாசிட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்றதுக்கு என்னன்னா எடுக்க முடியும் அவர்கிட்ட இருந்து, அது எப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் பண்ண முடியும், அதை பத்தி பேச முடியும். ரஷ்யன் ப்ரோ, நான் ரஷ்யன் ப்ரோக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். நீங்க சொன்னதுலயே ஆன்சர் இருக்கு ரஷ்யன் ப்ரோ. நம்மால் டாஸ்க்ல தான் வச்சு கொண்டு போக முடியும். டிக்கெட் ஃபினாலே நம்மால் வரைக்கும் இருந்துட்டாருன்னா கண்டிப்பா டிக்கெட் ஃபினாலே நம்மளால தான் வின் பண்ணுவாப்ல, கம்பெனி தான் வின் பண்ணுவாப்ல. ஸோ நம்ம டாஸ்க்கை வச்சு தான் கொண்டு போக முடியும். இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் விளையாண்டே போறவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. 6th சீசன் அப்துல்லா இருக்கட்டும், லாஸ்ட் சீசன்ல அந்த கலர் அடிச்சு சுத்துறாங்க, அந்த பையன் பேரு கூட மறந்துடுச்சு, ரயான். இவங்க எல்லாம் வந்து, அப்புறம் அந்த மணிகண்டன், இவங்க எல்லாம் நல்லா டாஸ்க் விளையாண்டு இருந்தவங்க. பார்ப்போம் நம்மளால இந்த தலைவன் டாஸ்க்ல வராப்பையா எப்படின்றது. இப்போ இருக்கிற பிளேன்ல தலைவன் டாஸ்க் இவர் ஆடுவாரான்னு தெரியல. பட் மற்ற டாஸ்க் பிசிக்கல் டாஸ்க்ல எல்லாம் விளையாடுறத வச்சுதான் நம்ம ப்ரொமோட் எல்லாமே ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ண முடியும், நம்ம ஆளுக்கான ஃபேன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இல்ல இப்போதைக்கு கேப்டன்சி டாஸ்க்ல வின் பண்ணாம இருக்கிறது தான் கமருதீனுக்கு சேஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஆல்ரெடி இருக்கு. இந்த நாளை கழிச்சு உள்ளதுல கன்ஃபார்மா நாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஓட்டிங் வந்து கொஞ்சம் இது பண்ணணும், அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஸ்ட்ராட்டஜி கன்ஃபார்மாக நம்ம வந்து அதை பண்ணாதான், இன்ஃபேக்ட் அதில் தான் வந்து ப்ராக்ரஸை காட்ட முடியும். டெய்லி ஓட். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. அப்துல் நீங்க என்ன பாயிண்ட்? என்னோட பாயிண்ட் அதான், நான் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டேன். குரு ப்ரோ ஏதோ யாரோ வரேன்னு சொன்னீங்க, வராரா? ரவீந்தர் வர சொன்னாங்க. எனக்கு இந்த வீக்கெண்ட் பார்க்க தான் கடுப்பா வருது. மற்ற லைவ் கூட ஓரளவு ஏதோ ஓகேவா இருக்குது. இந்த விஜேஸ் மட்டும் வராம இருந்தா போதும். இல்ல எனக்கு புரியலடா. நீ போறியா அப்துல்? அதான் பேசாம நானே போயிட்டு ஹோஸ்ட் பண்ணிடுறேன். விட்டு அனுப்பிட்டு சாவடிக்கிறேன், அம்மா தாலியா இருக்கிறானா. கொஞ்சமா ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா இந்த சீசன்ல?
இல்ல நிறைய வீக்கெண்ட் தான் ட்வீட்ஸ் எப்பவும் நான் நல்லா பார்த்தேன். இருக்கும். வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் சேஞ்சிங் த ஹோஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு 4-5 ட்வீட் பார்த்தேன் நானு. 43வது கண்டிப்பா லிஸ்னரா? அதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு பேர் இருக்காங்க. இல்ல இன்னொன்னு என்ன பண்ணணும்னா ஏதோ பக்னு நினைக்கிறேன். இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா, ஆலன் ஸ்பேஸ்ல 1500 காமிச்சுது. ஏதோ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. கேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ பக். அதான் அவங்க சொன்ன மாதிரி ஒருத்தன் வந்துட்டு போனால ஏதோ வேலையை காட்டிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல பக் தான். இப்ப 9 தான் யார் காமிக்குது. வந்துட்டு போனா? அதான் சிவா இங்க சிவா ஸ்பீக்கர் கொடுத்துட்டாங்களா? ஆமா, அவர் வேற ஒரு ஐடியில வந்து அவர் பேரெல்லாம் மாத்திட்டு வந்தனால குரு தெரியாம கொடுத்துட்டாங்க. நான் இல்ல என்ன அப்துல். என்ன பண்ணா? காலி பண்ணிட்டானா ஸ்பேஸ? இல்ல இல்ல எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணல. அவன் அங்கேயும் வந்தான் ரோஷினி ஸ்பேஸ்லயும். எனக்கு என்னவோ சிம்பு வர வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. சிம்பு வந்திருந்தா வேலைக்கு மாஸ் தான் ஆச்சு. கழுத்தாமட்டிலே அடிச்சு அனுப்பிட்டு அவனை வர சொல்லணும். அதுதான் கரெக்ட். ஏய் சிம்பு வந்தா இப்போ ஃபீல் பண்ண வைக்கிறான். சிம்பு வந்தா இவங்க விளையாட மாட்டாங்கடா. இல்ல கமல் வேணாம். இம்ரான் ப்ரோ கமலை பிடிக்கல, அவனை அடிச்சுட்டு வரத்தணும். இப்போ இவனை வந்ததுக்கு அப்புறம் அவன் எவ்வளோ பெட்டரடா சாமி, வாடா ராஜா நீ திரும்பி வந்துடுறான்ற மாதிரி இப்போ இருக்குது. நீயே பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி. ஒருத்தன் போகும்போது தெரியல, அனுப்பிவிடும்போது தெரியல. இப்பதான் ஃபீல் ஆகுது. 7th சீசன்ல நம்ம போ சொல்லதுக்கு ஐயா நீங்களே திரும்பி வாகையால போய் கூட்டு வந்துடலாம் போல. கூட்டு வந்துடலாம் போல. இல்ல நான் ஃபர்ஸ்ட் வீக்ல கூட சப்போர்ட் பண்ணேன் விஜேஸ்க்கு. பட் இப்ப 2 வாரமா எனக்கு பிடிக்கல சுத்தமா. எந்திரிங்க கமருதீன் சொல்லுங்க. இல்ல கமருதீன் உட்காருங்க. இதுக்கு எதுக்குடா சொல்ல சொல்ற வெண்ண? அதுக்கு அவன் உட்காந்துட்டே இருப்பானே. ஐயோ மறந்துட்டேன்டா. சாரியா. இல்ல சொல்றேன், எதுக்கு அப்ப பேச வைக்கணும் வாங்கணும்? எனக்கு சரி காண்டா. அதுதான் ஒண்ணு சொல்ல விடு முழுசா, இல்லைன்னா அவனை பேசவே வேண்டாம். அவன் அங்கேயே உட்காரட்டும். அவன் சொல்ற கருத்தையே ஒன்னு கேட்காம கொள்ளாம இடையில அப்படியே வந்துட்டு இல்ல கமருதீன் நீங்க வந்து ரொம்ப சுத்துறீங்க வாங்குறீங்க. அவன் சொல்ல விட்டாதானே அவன் சுத்துறானா இல்லையான்னு தெரியும். நீ அதுக்கு முன்னாடியே பாதிலேயே ஆஃப் பண்ணிட்டு நீ சுத்துறான்னா இவனே ஒரு தப்பான ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்படிதான்ற தெளிவாவே தெரிஞ்சது. இன்னைக்கு அவர் பண்ணதுல நிறைய விஷயம் தெளிவா தெரிஞ்சது. கானா வினாத் வந்து கரெக்டா யார் அந்த தைரியசாலின்னு சொல்லும் போது கமருதீன் பேர் சொன்னப்பயும் அவர் அது மாதிரிதான் ரியாக்ட் பண்ணாரு. ஈவன் விக்கல்ஸ் விக்ரம் சொல்லும் போதுமே ஓ அப்படி சொல்ல வரீங்களா, சரி உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அவன் இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா, அவன் வந்து வினோத் ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் அவனை தான் சொல்லுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் இருந்தான். அவன் எல்லாரும் அவனோட அரகண்ட், அவன் கோபப்படுறத ஏதாவது சொல்லுவான்ட்டு எதிர்பார்த்தான். இல்ல மத்தவங்க சொல்லுவாங்க அதை நீங்க என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி மாசா காமிச்சாரு. ஆனா மத்தவங்க யாருமே அவர் பேரை சொல்லல, கமருதீன் பேரை. அதுக்கப்புறம் ஒருத்த மட்டும் சொன்னான், அதுவும் அவனால அக்செப்ட் பண்ண முடியல. நீங்க சொன்ன மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் சொல்லும் போது அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆமா அது அவனால இதா இல்லைனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டான். சரியான பெட்டு பைய. இல்லை இப்போ இதில் என்ன போர்ட்ரே பண்ணார்னா, அந்த கொஸ்டின் கேட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்னோட கொஸ்டினில், வினோத்துக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறதான் அவர் போர்ட்ரே பண்ணது ஃபைனலாக. அந்த தைரியமானவங்கன்னா யாரு அப்படின்றது. ஆனா இன்னொன்னு ஆக்சுவலி என்னன்னா, வினோத் சொன்ன பாயிண்ட் தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அந்த வினோத் நீங்க கரெக்டா சொல்லல உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவன் வினோத் பேபன் முடிக்கிறான். என்னடா இவன் நான் சொன்னதான்டா எல்லாரும் சொல்றானுங்க, அப்ப நான் சொன்னது மட்டும் ஏன்டா அக்செப்ட் பண்ணலன்ற மாதிரி அவனுக்கு பேபன். அவனுக்கு என்ன சொல்றதே தெரியல. அட பாவி, இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட வச்சுட்டு என்ன பண்ணுவானுங்க அவனுங்க. இல்ல உனக்கு ஒண்ணு புரியுதா? சாரி பேசுங்க. இல்ல நான் பேசட்டுமா? சரி ஓகே. இல்ல ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இல்ல என்னன்னா, நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா ஹோஸ்டுக்கு தேவை ஓன் கருத்து கிடையாது அப்துல், சரியா? கண்டஸ்டன்டோட கருத்து கிடையாது. அவர் ஒரு கருத்து எதிர்பார்க்கறாரு, அவர் ஒரு பதில் எதிர்பார்க்கறாரு. அந்த பதில நீ சொல்லணும்னா அப்ப நீ எழுதிதான் கொடுக்கணும், புரியுதா? அவனுக்கு என்ன கருத்து வேணா இருக்குங்கிறத ஏன் அந்த ஆள் புரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரியல. இது 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 அடிப்படை. இது இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன்டா, சரியா? நீ இப்ப 2 கோ-ஹோஸ்ட் ஒரு ஹோஸ்ட் இருக்கீங்க, ஓகேவா? நான் உங்கள்கிட்ட ஒரு ஹோஸ்ட் ஒரு கேள்வி கேட்கறேன்னா ஹோஸ்ட் ஒரு மாதிரி தான் பதில் பேசுவாரு, அடுத்து ஏகே ஒரு மாதிரி பதில் பேசுவாரு, அப்துல் ஒரு மாதிரி பதில் பேசுவான். இதுதான் இயல்பு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும் கேமை பத்தி. இந்த அடிப்படையை கூட புரிஞ்சுக்காம இவர் எதிர்பார்க்கிற கேள்விக்கான இவர் எதிர்பார்க்கிற பதில் மட்டும் வரணும்னு நினைக்கிறாரு.
அப்ப கேள்வி எழுதும் போதே ஒரு பதில் எழுதிக்கிறாரு, இந்த பதில் தான் வரணும்னு. அப்போ இது ஃபர்ஸ்ட் அப்ப உங்கள்கிட்ட தப்பு சரியா, ஹோஸ்ட் தப்பு. நீ வினோத்தை அவமானப்படுத்தி உட்கார வச்சது இவர் பண்ண தப்பு தெரியுமா? இது அதுக்கு அவமானப்பட்டிருக்க வேண்டியது ஹோஸ்ட். நிச்சயமா அவன் வினோத் கிடையாது தெரியுமா? ஏன்னா வினோத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவன் தான் இருந்திருக்கான். ரைட், வினோத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லியிருக்கான்? பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாக்டா எனக்கு வந்து கமருதீன் தான் எனக்கு வந்து தைரியமான ஆளுன்னு சொல்றான். இப்போ அதுல என்ன தப்பு இருக்கு? அது அவன் கருத்து. அவன் கருத்தை கூட நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, நீ உட்காருன்னு அவமானப்படுத்துறனா அவனுக்கு உண்மையிலே வினோத்துக்கு புரியலடாங்க அப்துல். இப்போ அடுத்த தடவை ஒருத்தன் கருத்தை சொல்லவே பயப்படுவான். போச்சுடா முடிஞ்சுடா, அப்போ இனிமேல் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாது. இவர் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ யாராச்சும் ஃபர்ஸ்ட் சொல்லட்டும், நம்ம அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் அவங்க சொல்றதை ஏற்ற மாதிரி. அப்போதான் அந்த கருத்தையே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு தானே போவோம். அப்போ இவனுங்க சொந்த கருத்தை வச்சுக்க மாட்டானுங்க. அடுத்தவன் என்ன சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரோ அந்த கருத்தையே சொல்ல பார்ப்பானுங்க எல்லாரும். இல்ல பேசிக்கலி எல்லாரும் காப்பி அடிப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதேதான் அதுதான் இல்ல அவன். brother, ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம். ஆனா நடந்தது ஒண்ணு. சொல்லுங்க ப்ரோ. இப்ப வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஆனா அட் த சேம் டைம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி பேசும்போது எனக்கு எப்படி புரிஞ்சதுன்னா, அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த கண்டெக்ஸ்ட், இங்க நிறைய தைரியசாலிகள் இருக்கிறாங்க, தைரியமான ஆளுங்க அப்படிங்கிறது ஒரு சர்க்காசமா ஒரு வஞ்ச புகழ்ச்சியா பேசிட்டு அந்த பாயிண்ட் வரும்போது வினோத் பேசினது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு தைரியசாலியா கன்சிடர் பண்ணி கமருதீனை சொல்றாப்ல. அந்த மொமெண்ட்ல வந்து விஜேஎஸ் வினோத் நிறுத்தினது கரெக்ட். ஆனா அதுக்கு அடுத்து எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் எல்லா கண்டெஸ்டன்ஸும் அதே மாதிரிதான் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுன்னு இது வந்து எப்படி சொல்றது, ஒத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. பட் ஹி வாஸ் மென்ஷனிங் இட் அஸ் சர்காசம். ஆனா எல்லாரும் வந்து இந்த அர்த்தத்துல தான் புரிஞ்சிருக்காங்க, இந்த மாதிரியே போறாங்க அப்படிங்கறதுனால இப்படியே போயிட்டாருங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்ல அந்த சர்க்காசம் வந்து நம்ம பப்ளிக்கு தான் தெரியும், பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு தெரியாது. இல்ல ஏன்னா இப்போ ஒரு ஏகே ப்ரோ, இப்போ நான் பார்த்தது ஒரு வேலை வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஹோஸ்ட் வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் அவரு முன்னாடி சொன்னது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்களை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வீரர்கள் இருக்காங்க 4 பேரு அப்படின்னு சொல்லி அவனுங்களை வந்து சர்க்காசமா கலைக்கிற மாதிரி தான் சொன்னாரு. வினோத் எந்திரிச்சு இந்த பதில் சொன்னோடனே ஹோஸ்டுக்கே ஒன்றும் புரியல, குழம்பிட்டாரு. ஒரு நிமிஷம், அட பாவி, நான் அவனை அடிக்கணும்னு நினைச்சா நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்டியேன்னு தான் நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல ஹோஸ்டுக்கு பல்பு மூமெண்ட் தான். இவன் எந்திரிச்சு வினோத்து நம்ம அவனுங்களை தான் கலாய்க்க போறோன்றதை இன்ட்டு கொடுத்துட்டோம், அப்படி இருந்தும் இந்த படுபாவே நம்மள கோர்த்து விட்டானே அப்படின்னு தான் பல்பாய் தான் அந்த இடத்துல நிறுத்த சொல்லிட்டாரு. எனக்கு அந்த இடத்துல ஸ்டென்னான மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு நிமிஷம் ஹோஸ்ட். இன்னொரு வந்து பார்வதி வந்து திவாகரை சொல்லும் போது சர்க்காசமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவங்க வந்து சர்க்காசமா சொல்றாங்க, குருட்டாம்பூக்கலன்ற வார்த்தையெல்லாம் இவங்க வந்து சர்க்காசமா பேசுறாங்கன்னு சொன்னாரு. ஆக்சுவலா கனியுமே அப்படிதான் பார்வதியை சொல்லியிருப்பாங்க. என்னதான் தப்பு கரெக்டா தப்பு பண்றோம்னு தெரிஞ்சும் பண்ற தைரியமா பண்றாங்க அப்படின்ற மாதிரி சர்க்காசமா தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்பயே அந்த வேர்டை வந்து அவர் கனிக்கு யூஸ் பண்ணல அப்படின்ற ஒரு இல்ல, கேள்வி இருக்கு. ஆக்சுவலா கனியோடைய பாயிண்ட் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, அதனால அவர் சொல்லல. இந்த ஆளுக்கு புரியாதுல மக்கள் அப்படின்ற மாதிரி இருந்தா அதுக்காக தான் எடுத்து சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன். அது அவங்க அவருக்கு எடுத்து சொன்னது நான் சொல்லல. அவர் இடையில கொஞ்சம் ஒரு பார்வை வந்து கொஞ்சம் கலாய்ச்ச மாதிரி பேசியிருப்பாரு. அந்த பார்வை கலாய்ச்சவரு கனியையும் கலாய்ச்சிருக்கணும்ல. இல்ல நான் இந்த இடத்துல என்னுடைய கருத்து என்னன்னா, கனியை வந்து நேரடியா சொன்ன மாதிரி இருந்துச்சு. தப்போ சரியோ அவங்க வந்து ஒரு தைரியமா இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி கனி நேரா சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா பார்வதியோ வந்து அந்த வார்த்தை விளையாட்டு இருக்கு இல்லைங்களா, அது சூஸ் பண்ண வேர்டு உண்மையிலே அது ரசிக்கும்படிதான் இருந்துச்சு. ஸோ அத